உழைப்பு வெற்றியின் திறவுகோல். தமிழ்நாட்டின் பசுமையான மலைப்பகுதியில் மலையாளம்பட்டினம் என்ற ஒரு சிறிய கிராமம் அமைந்திருந்தது. அங்கு வாழ்ந்த மக்கள் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தனர். அவர்களில் ஒருவன் கார்த்திக். அவன் ஒரு இளைஞன். வறுமையான குடும்பத்தில் பிறந்தவன். அவனது தந்தை ராமசாமி ஒரு விவசாயி. தனது வயலில் உழைத்து குடும்பத்தை காப்பாற்றினார். கார்த்திக்கின் தாய் சாவித்திரி வீட்டு வேலைகளையும் அவ்வப்போது அயல் வீடுகளில் வேலை செய்து சிறு வருமானத்தையும் பெற்றார். கார்த்திக்கு படிப்பில் அதிக ஆர்வம். ஆனால் கிராமத்தில் ஒரு சிறிய பள்ளிக்கூடம் மட்டுமே இருந்தது. பள்ளியில் புத்தகங்கள் பழையவை, ஆசிரியர்கள் பற்றாக்குறை. ஆனாலும் கார்த்திக் ஒரு கனவு கண்டான். நான் ஒரு பெரிய பொறியியலாளராக வேண்டும், என் கிராமத்திற்கு ஒரு பெரிய பாலம் கட்ட வேண்டும் என்று அவன் மனதில் உறுதியாக நினைத்தான். கார்த்திக் தனது பள்ளி படிப்பை முடித்த போது அவனுக்கு மேற்படிப்பு படிக்க வசதி இல்லை. ஆனால் அவனது உறுதி அவனை தடுத்து நிறுத்தவில்லை. அவன் அருகிலுள்ள நகரத்தில் உள்ள ஒரு பெரிய பொறியியலாளர் கல்லூரியில் சேர வேண்டும் என்று முடிவு செய்தான். ஆனால் கல்லூரி கட்டணம் அவனது குடும்பத்தின் வருமானத்தை விட பல மடங்கு அதிகமாக இருந்தது. நான் வேலை செய்து பணம் சேமித்து படிப்பேன் என்று முடிவு செய்தான். அவன் பகலில் ஒரு கட்டுமான தளத்தில் வேலை செய்ய ஆரம்பித்தான். கனமான செங்கற்களை சுமந்து சீமேந்துகளை கலந்து அவன் உடல் சோர்ந்து போனாலும் அவனது மனம் உறுதியாக இருந்தது. இரவில் கிராமத்து நூலகத்தில் பழைய புத்தகங்களை படித்து தன்னைத்தானே பயிற்றுவித்தான். பொறியியலாளர் பற்றிய அடிப்படைகளை அவன் அங்கு கற்றுக்கொண்டான். ஒரு நாள் கட்டுமான மேற்பார்வையாளர் கார்த்திக்கின் உழைப்பை பார்த்து, "நீ ஏன் இவ்வளவு கடினமாக உழைக்கிறாய்?" என்று கேட்டார். கார்த்திக் புன்னகையுடன், "எனக்கு ஒரு கனவு இருக்கிறது, நான் ஒரு பெரிய பொறியியலாளராக வேண்டும்" என்று பதிலளித்தான். மேற்பார்வையாளர் அவனது உறுதியை பாராட்டி அவனுக்கு ஒரு சிறிய உதவித்தொகையை வழங்கினார். கார்த்திக் தனது சேமிப்பை வைத்து ஒரு பொறியியலாளர் கல்லூரியில் சேர்ந்தான். ஆனால் அங்கு அவனுக்கு பல சவால்கள் காத்திருந்தன. நகரத்து மாணவர்கள் அவனை கேலி செய்தனர். கிராமத்து பையன் இங்கே என்ன செய்கிறான் என்று சிரித்தனர். ஆனால் கார்த்திக் அவர்களை பொருட்படுத்தாமல் அவன் தனது படிப்பில் மூழ்கினான். இரவு பகல் பாராமல் படித்து தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றான். ஒரு முறை கல்லூரியில் ஒரு பெரிய திட்டப்பணி அறிவிக்கப்பட்டது. ஒரு பாலத்தை வடிவமைக்க வேண்டும். கார்த்திக் தனது கிராமத்து அனுபவங்களை பயன்படுத்தி ஒரு புதிய வகையான வடிவமைப்பை உருவாக்கினான். அவனது திட்டம் கல்லூரியில் முதல் பரிசு பெற்றது. இது அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை அளித்தது. படிப்பை முடித்த பிறகு கார்த்திக் ஒரு பெரிய பொறியியலாளர் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தான். அவன் தனது கிராமத்திற்கு ஒரு பாலம் கட்ட வேண்டும் என்ற கனவை மறக்கவில்லை. அவன் தனது நிறுவனத்தை வற்புறுத்தி மயிலாடுபட்டினத்தில் ஒரு பாலத்தை கட்டுவதற்கு ஒரு திட்டத்தை முன்மொழிந்தான். அவனது திறமையையும் உறுதியையும் நிறுவனத்தை கவர்ந்தது. அவர்கள் அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பை அளித்தனர். பல மாத உழைப்பிற்கு பிறகு மயிலாடுபட்டினத்தில் ஒரு அழகான பாலம் கட்டப்பட்டது. அந்த பாலம் கிராம மக்களுக்கு பயணத்தை எளிதாக்கியது. விவசாயிகள் தங்கள் பொருட்களை எளிதாக நகரத்திற்கு கொண்டு செல்ல முடிந்தது. கார்த்திக்கின் கனவு நனவாக்கியது. கார்த்திக் இப்போது ஒரு மரியாதைக்குரிய பொறியியலாளர் ஆனான். அவனது கிராம மக்கள் அவனை ஒரு முன்மாதிரியாக பார்த்தனர். கடின உழைப்பு ஒருபோதும் வீணாகாது என்று அவன் அடிக்கடி கூறுவான். அவனது கதை உழைப்பு மற்றும் உறுதியுடன் எந்த கனவையும் நனவாக்க முடியும் என்பதற்கு ஒரு உதாரணமாக விளங்குகிறது.